அவருக்கு 2 வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் கோவை பாராளுமன்ற தொகுதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம திருப்பி நிற்கிறோம். இதன் மூலியமாக என்னமான வெற்றி தருவோம் என்ற நம்பிக்கை வீண் போகாது. நம்ம அவருக்கு அது மட்டுமல்ல, 2வது வாய்ப்பு, இந்த 2 வருஷ காலமாக ஒரு தேசிய கட்சியின் கிளை மேலாளர்கள் 2 வருஷமா பேசிக் கொண்டே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு டெபாசிட் திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதற்கு இன்னொரு வாய்ப்பு செஞ்சு காமிப்போம், உறுதியா செய்வோம் என்ற உறுதி நம் அனைவருக்கும் இங்கே இருக்குது. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பலரும் சொன்னது போல நமது சாதனைகள் இந்த 3 வருஷம் ஆட்சியில் இல்லை, 1 வருஷம் கொரோனா, 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். இந்த 2 வருஷம் ஆட்சியில் என்னென்ன சாதனை செய்து போகிறது அனைவருக்கும் தெரியும். நம்ம வீதியாக சென்று பேசுவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் முக்கியமாக அனைவரும் அது மீடியாவாகவும் சரி, வீடியோவாகவும் சரி, என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த தேர்தலில் யார் பிரதமர் ஆகக்கூடாது என்பதற்குண்டான தேர்தல் என்று சொல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கியமாக என்ன சாதனை நம்ம கட்சியாக செய்வோம் என்று சட்டமன்ற தேர்தல் வரும்போது தலைவர் அவர்களுக்கு அறிக்கையை நீங்க எடுத்து பாருங்க. அது எல்லாத்தையும் செஞ்சிருக்கமான 26 பார்த்து நீங்க திருப்பி ஓட்டு கொடுங்க, அப்ப நம்ம கேட்டுக்கலாம். ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டியது, நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நம் தமிழர்களுடைய மொழி, தமிழர்களுடைய உரிமை, மாநில உரிமை, கலாச்சாரம் அத்தனையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை மறக்காமல் அனைவரும் என்று சொல்ல வேண்டும். அனைவரும் பணியாக குறித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு கூட்டத்தையும் இங்கே வந்து திரு பிரதமர் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டும் என்றால், நீங்க மாசம் வாரம் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கவே கிடைக்காது என்று நம்ம சொல்ல வேண்டியதுதான். நீங்க திருக்குறளை மட்டும் மனப்பாடமா ஏதோ நிம்மதி படிச்சு வர வேண்டாம். எந்த ஒரு பிரதமர் இங்க வந்து தமிழ் வாழ்க என்ற வார்த்தை சொல்ல முடியாதோ அவருக்கு எந்த ஓட்டு கிடைக்காது என்று சொல்வதற்கு அருமையான வாய்ப்பு. கோவை பாராளுமன்ற தொகுதி இந்த ஜூன் 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணும் போது, போன தேர்தலில் திண்டுக்கல் 5,50,000 ஓட்டுகள் ஜெயிச்சோமோ அதை விட அதிகமாக ஜெயிச்சு காமிப்போம் என்று சொல்வதற்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி.